வணக்கம் மக்களே. அட்வென்ச்சர்ஸ் பைக் லவர்ஸ்க்கு அப்கமிங் டேஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே அமைய போகுது. BMW, ராயல் என்ஃபீல்ட், டிவிஎஸ், கவாஸ்கி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போட்டி போட்டு அட்வென்ச்சர்ஸ் பைக் லான்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக என்னென்ன பிராண்ட்ஸில் என்னென்ன பைக்லாம் லான்ச் ஆக போகுது, அதோட லான்ச் டேட், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா Apache RTX 300. ஸோ இந்த பைக் தான் வந்து டிவிஎஸோட ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர்ஸ் பைக்னே சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் வந்து டிவிஎஸே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிக்காங்க. ப்ரீவியஸாக டிவிஎஸோட 310 இன்ஜின்ஸ் தான் வந்து டெவலப்டு பை BMW தான். ஸோ ஆனால் இந்த பைக்கோட இன்ஜின் வந்து டிவிஎஸ் தான் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிக்காங்க. ஸோ இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா 299cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 36.5 பிஎஸ்பி பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 28 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1.99 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இட்ஸ் கோஸ் அப் டு 2.29 வரையும் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சிட்டி யூஸ்க்கும் சரி லாங் ரைட்ஸ்க்கும் சரி ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். இந்த பைக்கோட டேரக்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்பிரஸ் 421 தான். ஸோ இந்த பைக்கோட ஃபியூல் எக்கானமி ரொம்ப நல்லாவே இருக்கிறனால லாங் ரைட்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்டாகவே இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 750cc தான். ஸோ இந்த பைக் லான்ச் ஆகிறப்ப கண்டிப்பாக அட்வென்ச்சர்ஸ் பைக் லவர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய கிரேஸ் இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 750cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 55 பிஎஸ்பி பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 60 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4.5 5.5 சொல்லப்படுது. ஸோ இந்த பைக்கோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா ஏர்லி 2026 சொல்லப்படுது. ஆனால் அஃபிஷியல் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ அஸ் யூஸ்வல் ஹிமாலயனாவே லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்க்கு ரொம்ப பெர்ஃபெக்டான பைக்காகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த பைக் வந்து மிட் சைஸ் ஏடிவி செக்மெண்ட்ல ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டராகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா KTM 390 SMC தான். ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 390cc லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் 44 பிஎஸ்பி பவர் அண்ட் 39 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3.8 lakhs to 4.2 lakhs சொல்லப்படுது. அண்ட் இதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா லேட் 2025 சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒன்று அவங்க கொடுக்கல அவங்க சைட்ல இருந்து. ஸோ KTMோட பவர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பைக் கண்டி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். KTM லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிட் சைஸ் ஏடிவி பைக்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421 தான். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 421cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் 40 பிஎஸ்பி பவர் அண்ட் 45 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2.6 3 lakhs வரையும் ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த பைக்கோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 சொல்லப்படுது. ஸோ ஒரு அஃபோர்டபுள் மெயின்டெனன்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு குட் மைலேஜ் தரக்கூட மிட் ரேஞ்ச் ஏடிவி பைக் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீமியம் செக்மெண்ட்ல BMWவோட F450 GS தாங்க. ஸோ இந்த பைக் வந்து டிவிஎஸோட கலரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் வில் மேனுஃபேக்சர் திஸ் பைக். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி சொல்லணும்னா 450cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் 45 Nm ஆஃப் டார்க் அண்ட் 48 பிஎஸ்பி பவர்ல இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6 to 7 lakhs சொல்லியிருக்காங்க. அண்ட் லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா 2025 அதாவது டிசம்பர்ல லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பைக் வந்து 2 வேரியன்ட்ல வருதுங்க. பேஸ் வேரியன்ட் வந்து அலாய் வீல்ஸ்லையும் டாப் அண்ட் வேரியன்ட் வந்து ஸ்போக் வீல்ஸ்லையும் வருது. இந்த பைக்கோட டேரக்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 750 அண்ட் CF Moto 450 தாங்க. ஸோ BMWனாலே கம்ஃபர்ட்டும் ப்ரீமியம் தாங்க. ஸோ ஒரு கம்ஃபர்ட்டாக ப்ரீமியமாக ஒரு பைக் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா BMW 450 GS வந்து ஒரு ஆப்டான பைக்காகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்டன் ஸ்டார் 500 தாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 486cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 46 பிஎஸ்பி பவர் அண்ட் 43 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 to 6 lakhs ஃபாலோ ஆகும். பிக்ஸ்டன் வந்து ஒரு ஆஸ்திரியன் பிராண்டுங்க. ஸோ சூன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 750, BMW 450 GS அண்ட் கவாஸ்கி KLE 500க்கு டேரக்ட் காம்படிட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு ஸ்டைலிஷான பைக் நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா பிக்ஸ்டன் ஸ்டார் 500 நீங்கள் தாராளமாக வாங்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஃப் மோட்டோவோட 450 MT தாங்க. ஸோ இதனோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பைக்னே சொல்லலாம். இது ஒரு சைனீஸ் பிராண்ட். ஸோ இந்தியாவில் சூனா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 419cc parallel twin cylinder இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 44 bhp பவர் அண்ட் 44 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4 lakh to 4.2 lakhsல ஃபால் ஆகுது. அண்ட் இதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப் ரோட்லேயும் ஓட்டுவேன், ஹைவேஸ்லையும் ஓட்டுவேன் நினைக்கிறவங்களுக்கு இது பைக் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்போவாகவே இருக்குங்க. இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 750 அண்ட் KTM அட்வென்ச்சர் 390. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போலோட டாரக் 450 வந்தாங்க. ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 457cc லிக்விட் கூல் parallel twin cylinder இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 47 bhp பவர் அண்ட் 43 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5.5 to 6.5 lakhsக்குள்ள ஃபால் ஆகும். அண்ட் இதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா mid 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KTM அட்வென்ச்சர் 390 அண்ட் Kawasaki KLE 500 தாங்க. நெக்ஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா Kawasaki KLE 500 தாங்க. ஸோ இதோட இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 451cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 45 bhp பவர் அண்ட் 42 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. இதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நெக்ஸ்ட் இயர் 2026 லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பைக்கோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5.5 lakhs to 6.5 lakhs வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. பிகினர்ஸ் அண்ட் மிட் லெவல் ரைடர்ஸ்க்கு ஆஃப் ரோட் பைக்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பைக் ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். ஸோ கைஸ் இதான் வந்து அப்கமிங் அட்வென்ச்சர்ஸ் பைக் ஆஃப் 2025 to 2026. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் வரைக்கும். ஸோ ஹிமாலயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த மாஸ் அண்ட் டஃப் காம்படிட்டர் பைக்னே சொல்லலாம். அண்ட் BMW எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரீமியம் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் பைக்னே சொல்லலாம். அண்ட் KTM எடுத்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக், எப்போல்லாம் ஸ்டைலிஷ்கான பைக். ஸோ இந்த மாதிரி பைக்கை பற்றி சொல்லிகிட்டே போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கில் எந்த பைக் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட் சேஃப் அண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர்.